கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி மாற்றம் இருக்குமானுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஃபேப் டு பிளெஸி தான். போன மேட்ச் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஒரு சின்ன வேர்டு விட்டு மாட்டிக்கிட்டாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை ரொம்பவுமே பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இவர் ஜோபக் சூப்பர் கிங்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே பேட்டிங்கில் ஃபார்ம் அவுட் ஆனால் கூட ஓகே, எப்பாவது கம்பேக் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா 28 பால் 60 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. அது ஒரு வேற விஷயம். பட் இருந்தாலும் கேப்டன்சியில் அவர் கம்பேக் கொடுத்தாகணும். ஸோ இப்போ வரைக்கும் கொடுக்கல. அவருக்கு பதிலாக கேப்டனை மாற்றுங்க, ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் இவர் தான்ங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொன்னாரு, ஏன் லாஸ்ட் கேம் தோத்தாங்க, எதனால ஃபேப் டு பிளெஸியை மாற்ற சொல்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஒரு தோல்வி, மோசமான தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம்ல நல்ல பேட்டிங் டிஸ்பிளே வெளிப்படுத்தி தினேஷ் கார்த்திக் லைட்டாக மேக்கப் பண்ணிட்டாரு. எங்கேயோ ஒரு 100 ரன் 150 ரன் வித்தியாசத்தில் தோக்க வேண்டிய மேட்சை ஒரு 25 ரன் வித்தியாசத்தில் தோக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இருந்தாலும் பவுலிங் யூனிட்டை நம்ம கழுவி தான் ஊற்றி ஆகணுங்க. என்ன மாதிரியான ரன் கொடுக்குறாங்க, சிராஜ் எல்லாமே இப்படியானுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு டாபிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்கூசனை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் டெபியூட் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவர் ஒருத்தர் ஓரளவுக்கு நல்லா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இன்சைட் எட்ஜில் பவுண்டரிஸ் எல்லாம் போச்சு. அதெல்லாம் கழிச்சிருந்தா ஒரு மேக்ஸிமம் 35 ரன் 40 ரன் தான் கொடுத்திருப்பாரு. அட் த சேம் டைம் 2 விக்கெட்டும் எடுத்தாருங்க. ஸோ அவரால் வந்துட்டு நல்லா கன்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. ஃபீல்ட் செட்டிங் ரொம்ப ரொம்ப மோசம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஏன் ஃபேப் டு பிளெஸி கேப்டன்சி வேண்டாம், ஸோ வேற யாராவது கொண்டு வாங்க, ஆர்சிபியில் வேற யாராவது போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபேப் டு பிளெஸியோட கேப்டன்சி. ஃபீல்டர் சரியா வைக்கல. கிட்டத்தட்ட போன மேட்ச்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25% ரன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுந்து பவுண்டரிஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்டாட்டிக்ஸ் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஃபர்கூசனோட ஓவரில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்த ரன் வந்துட்டு 30 35 அவ்வளோதான் இருக்கும். மீதி இருக்கிற ரன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் எட்ஜில் போகிறது இந்த மாதிரியான இடங்கள். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஃபீல்ட் செட்டப் வைக்கலைங்க. நார்மலாக எப்படி வைக்கணுமோ லாங் ஆஃப் மட்டும் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் எப்போ பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. புதுசாக எந்த விதமான மாற்றங்களும் பண்ணல. அதனால தான் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப புவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டாலும் அடிப்பாங்கிற விஷயம் தெரியும். இந்த பவுலிங் வந்துட்டு இந்த கிரவுண்டில் போடுறது ரொம்ப கஷ்டம் தான், எல்லாருக்குமே கஷ்டமான டாஸ்க் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஷார்ட் பால் ஸ்லோவர் பாலுக்கான ஃபீல்ட் செட்டப் வச்சிருக்கணும். ஸோ கண்டிப்பா அப்படி வைக்கல, வைடா வச்சிருக்கணும். ஒரு ஸ்லிப் வச்சு நிறைய அட்டாக் பண்ணணும். எஸ், ஒரு 2-3 ஓவர் வச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் கன்சிஸ்டன்டா அதை அவர் வைக்கல. ஸோ தினேஷ் கார்த்திக் கூட செமையா பண்ணார். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கரண்டி ஷாட் ஆடினார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஸோ அவங்களும் அதே தப்பு பண்ணாங்க. எஸ்ஆர்எஸ் ஃபீல்டர் வைக்கல, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா MS தோனி அவர்களுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கும். ரோஹித் சர்மா நிறைய யூஸ் பண்ணுவாருங்க அந்த மாதிரியான ஃபீல்ட் செட்டப். ஸோ ஃபேப் டு பிளெஸி கிட்ட அது இல்லை. சின்னசாமியை பொறுத்த வரைக்கும் அடிக்கிற கிரவுண்ட் அப்படின்னா கூட பாடி லைன்ல பால் போட்டாலோ, ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு கரெக்டான பவுன்சர் போட்டாலோ, ஸோ நிறைய ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். அதை அவங்க ட்ரையே பண்ணல. ஸோ ஃபேப் டு பிளெஸி இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இது எல்லாம் போகட்டும். ஆனால் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரசிகர்களை கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே அவங்களுடைய பெஸ்ட் பவுலரான ஃபர்கூசனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் 1 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கணும் பவர் பிளேலேயே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெத்தை ஒரு 16 20க்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ஆனால் அது பண்ணல. அதுக்கு பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், லோம் ரோரை உள்ளிட்டு பார்த்தோம். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலான்னு நினைச்சோம். நானா இது எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கலங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டாரு. ஏன் ரொம்ப குரூசியல் கேமில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ணுவியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ப்ராப்பராக ஓவர் கொடுத்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஃபர்கூசனுக்கு கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது அந்த பவர் பிளேக்குள்ள ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் ரீஸ் டாப்லி அவருக்கு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வைசாக் விஜயகுமார் யாரெல்லாம் அடி வாங்குவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஸ்பின்னர்ஸ். ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பில்ஜாக்ஸ் இருந்தார் இல்லையா. ஸோ அவரையும் பார்த்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த பவர் பிளேக்குள்ள ஸோ 2 ஓவர் பக்கம் கொடுத்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அப்படி இல்லைன்னா 6 8 12 இந்த மாதிரியான ஓவர் ஸ்பின்னருக்கு வரணும். ஆனால் அவர் இஷ்டப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஓவர் நீ போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு பவுலர் வைசாக் விஜயகுமாரே ஆகட்டும், அவர் அடி வாங்குறாரு அப்படின்னா கூட ஸோ நெக்ஸ்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டா கொடுக்கணும். ஒரு 3 ஓவர் 4 ஓவர் தள்ளி அடுத்த ஓவர் அப்படிங்கிற மாதிரி வைசாக் விஜயகுமாரி கொடுத்தாரு. இந்த மாதிரி கேப்டன்சி மிஸ்டேக் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் தான் நான் சொன்னது. இதை தாண்டி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஃபேப் டு பிளெஸி சரி பண்ணணும். இது இப்போ கிடையாது. ஜோபக் சூப்பர் கிங்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் அப்படிங்கிறது அவருடைய பேட்டிங் ஃபார்மும் சரியில்லை, கேப்டன்சியும் சரியா பண்ணல. ஸோ கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவர் வந்துட்டு வெளியில் இருந்து சொல்ல தான் முடியும். ஆன் ஃபீல்டில் இவர் தான் வேலை பார்க்க முடியும். ஸோ கடைசியா ஒரு சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது ஜோபக் சூப்பர் கிங்ஸ்ல கொண்டு வந்தாரு. டூப்ளாய ஓப்பனிங் போட்டாரு. இவர் மேல இருக்கிற பிரஷர் எடுக்க வச்சாரு. செம்மையான ஒரு பேட்டிங் யூனிட்டா தெரிஞ்சது. அடிச்சு பிடிச்சி எப்படியோ போயிருவாங்க, டிராஃபி அடிப்பாங்கன்னு நினைக்கும் போது கடைசி சமயத்தில் சொத்த போயிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹார்ட் லக்குன்னு சொல்லலாம். ஆனால் கடைசியில் அவர் கேப்டன்சி பக்காவா பண்ணாருங்க. அவருடைய பெஸ்ட் பவுலருக்கு
அசால்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஓவர் கொடுத்துட்டு ஸோ சிஎஸ்கே பண்ணுற அதே மாதிரி தான் பவர் பிளேயில் 2 ஓவர் அண்ட் டெத் ஓவர் அந்த 16 to 20 ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி காட்சிக்கு கொடுக்கறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணார். அந்த மாற்றங்களை ஆர்சிபியில் இன்னும் அவர் கொண்டு வரல அப்படிங்கிறதான் ரசிகர்கள் மேலே எரிச்சல் அடையக்கூடிய ஒரு விஷயமா போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஃபேப் டு பிளஸி இதை வந்துட்டு கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேப்டன்சி மெட்டீரியல் யாருப்பா அப்படின்னு தேடும்போது ஆர்சிபியில் யாருமே கிடையாது. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ போன சீசன் நினைக்கிறேன், போன சீசனா அதுக்கு முன்னாடி சீசனா ஞாபகம் இல்லை, இடையில ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சி பண்ணாரு. ஸோ இந்த தடவை அவர் திருப்பி பண்ண மாட்டாருங்க. அவர் வந்துட்டு எல்லாத்த விட்டு போயிட்டு நான் பிளேயராக ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கேப்டன்சி வாய்ப்பே கிடையாது. அதை தாண்டி பிக் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா மேக்ஸ்வெல் கேப்டன்சி பண்ணலாம். ஆனால் மேக்ஸ்வெல் இப்போ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வெளியில் போய் வந்துட்டாரு. ஸோ அடுத்த ஒரு 3 to 4 மேட்ச்க்கு அவரை பார்க்க முடியாது. ஸோ வில் ஜாக்ஸ் நல்லா பண்ணி அந்த பிளேஸை சீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து 7 மேட்சுமே மேக்ஸ்வெல்லை பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரே கேப்டன்சி மெட்டீரியல் தினேஷ் கார்த்திக் மட்டும்தான். சிராஜுக்கு கேப்டன்சி கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக் ஆர்சிபியோட கேப்டன் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிட் சீசனில் ஏதாவது சேஞ்ச் நடக்குமான்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளஸி அவ்வளோ அதிகமாக தூக்க மாட்டாங்க. பட் தூக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேபி தினேஷ் கார்த்திக் ஒரு கேப்டன்சி கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஸோ இதை தான் அதிகப்படியான பேர் நிறைய பேர் வந்து டேக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கேகேஆரில் வந்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியும். ஸோ பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ ஒரு கிரிக்கெட்டை தாண்டி யோசிச்சுட்டே இருப்பார், துருத்துருன்னு இருப்பார், நீ ஃபீல்டை மாற்றிட்டே இருப்பார், கீப்பராக இருந்து கூட நீ இப்படி போடு மச்சான், அங்கே நில்லு மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் டிகே ஆர்சிபியோட கேப்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கானுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக கேப்டன்சி மிஸ்டேக்கை ஃபேப் டு பிளஸி சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா கேப்டனையே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் ஃபேப் டு பிளஸி பிடிக்கும். பட் இருந்தாலும் அவருடைய கேப்டன்சி அடி வாங்குறதுனால ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ஸோ ஃபைனலாக 7 மேட்ச் இருக்குது கைஸ். அந்த 7 மேட்ச் யார் யார் கூட என்னென்ன டீம் கூட எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு ஆர்சிபி ஸோ கண்டிப்பாக புஷ் பண்ண முடியுமா? இங்கிருந்து 7 மேட்ச் இருக்குது, 7மே கொஞ்சம் கஷ்டமான மேட்ச், இதெல்லாம் ஜெயிச்சு கண்டிப்பாக குவாலிஃபை ஆகுமா? அண்ட் கேப்டன்சியில் மாற்றம் தேவையா? அண்ட் வில் ஜாக்ஸ் மேக்ஸ்வெல்லுடைய இடத்துல வந்து நல்லா விளையாடுவாரா இல்லையா? உங்களுடைய கம்ப்ளீட்டான அனலைஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.